செல்வ வளம் மற்றும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்க உதவும் தன ஆகர்ஷண மூலிகைகள் மற்றும் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் இப்பொழுது poojaproduct.com கிடைக்கும். இன்றே ஆர்டர் செய்து உங்கள் வீட்டில் ஆன்மீக நிறைவையும் செல்வ வளத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் இந்த குழியிலே இருந்து தவம் செய்வேன், முருகப்பெருமானை பார்த்தால் வருவேன், ஒருவேளை நான் இறந்து விட்டால் அப்படியே என்னை மண்ணு தள்ளி மூடிடுங்க, எனக்கு கை நிற்கிற அளவுக்கு சாப்பாடு வைங்க, நான் பசித்தால் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன், முருகப்பெருமானை தரிசித்தால் நான் வருவேன் என்று தியானத்தில் உட்கார்ந்துட்டேன். ஏறக்குறைய 31 நாள் தியானத்திலே இருந்தார்கள். தினந்தோறும் பூஜையிலே கண்ணீர் விட்டு அழுவாராம். தென்பழனி ஆண்டவா உத்தரவு கொடு, உத்தரவு கொடு, உத்தரவு கொடுன்னு கேட்டார். சுவாமி சித்தி ஆகின்றவரை உத்தரவே கிடைக்கும். பாம்பன் சுவாமிகள் காசிக்கு போனாங்க, ராமேஸ்வரம் போனார்கள், காஞ்சிபுரம் சென்றார்கள், பல பல கஷேத்திரம் போனார்கள். சுவாமி சித்தி அடைகின்றவரை பழனியே தரிசிக்கல. குதிரை வண்டியில் ஒரு கல் பட்டு கீழே விழுந்துருச்சு, கொடை கவுந்துருச்சு, அவர்களுடைய கால் எலும்பு முறிந்து விட்டது. இப்போ ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியில் இன்றும் பாம்பன் சுவாமி படுத்திருந்த இடம் இருக்கிறது. முட்டி எலும்பு உடைந்து விட்டது, காலை எடுத்துடணும்னு சொல்கிறாங்களாம். அவங்க அன்பர்கள்லாம் சண்முக கவசம் நூலை பாடினார்கள். அன்று இரவெல்லாம் சுவாமி வேல் 2 வைத்து கட்டுவது போல இருந்ததான். 10 பேர் சாமி தூக்கின்னு போனாங்க. சாமி அடுத்த நாள் நடந்து போகிறார். மவுண்ட் ரோட் பிரான்ச்சில் வங்கியில் இருந்தாங்க அந்த அம்மா. அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு காணாமல் போயிடுச்சு. அந்த அம்மா 6 மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறாங்க. இது பெரிய பிளாக் மார்க்கு, என்னோடய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடுக்கலன்னா நான் கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்கிறார். அந்த அம்மா அழுதாங்க, நான் ரிட்டையர் ஆக போகிறதுல. அம்மா கவலைப்படாதீங்க, நீங்கள் பாம்பன் சுவாமி கோயிலுக்கு போங்க திருவான்மையூர். அவங்க சனிக்கிழமை போனாங்க. திங்கக்கிழமை பிரான்ச்சை திறந்துட்டு அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் எடுத்தால் அது கீழவே அந்த டாக்குமெண்ட் இருந்தான். நம பார்வதீபதையே அரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொருவடிவேலும் கடம்பும் தடம்புயம் 6 மறுவடிவான வதனங்கள் 6 மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவி. ஞானமே வடிவாகிய வள்ளி மணாளனுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையினாலே பரிகாரஸ்தலம் என்ற இணையதளத்திலே ரொம்ப புண்ணியம் செய்து பாம்பன் சுவாமிகளை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 2வது அருணகிரிநாதர் என்று சொல்கின்ற அளவிற்கு அண்மை காலத்திலே வாழ்ந்து 1929 தான் சித்தி அடைந்தார். இப்போ 97 வருஷமும் இப்போ தான் ஆண்டு விழா முடியும். முருகப்பெருமானை இந்த கலியுகத்திலே நீங்களும் நானும் பேசுகிறபடி முருகனோடு ஆசி பெற்றவர்கள். அவர்கள் இளமை காலத்திலிருந்தே முருக பக்தியிலே வளர்ந்தவர்கள். பாம்பன் என்ற ஊரிலே பிறப்பன் வலசையிலே தன்னுடைய இளமை காலத்திலே இந்த மாதிரி இறக்கிறதும் பிறக்கிறதுமாக இருக்கணும், இறைவனை நாம் சந்தித்தே ஆக வேண்டும் என்று அங்கு உள்ள அரசாங்கத்தில் பர்மிஷன் வாங்கி மயானத்தில் உயிரோடவே குழி பறித்து ஒரு கொட்டகை போட்டு அரசாங்கத்தில் நான் இந்த குழியிலே இருந்து தவம் செய்வேன், முருகப்பெருமானை பார்த்தால் வருவேன், ஒருவேளை நான் இறந்து விட்டால் அப்படியே என்னை மண்ணு தள்ளி மூடிடுங்க, எனக்கு கை நிற்கிற அளவுக்கு சாப்பாடு வைங்க, நான் பசித்தால் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன், முருகப்பெருமானை தரிசித்தால் நான் வருவேன் என்று தியானத்தில் உட்கார்ந்துட்டேன். ஏறக்குறைய 31 நாள் தியானத்திலே இருந்தார்கள். நிறைய தடையெல்லாம் வருதான். பேய்கள் எல்லாம் விரட்டினார், தன்னுடைய தண்டத்தினால் விரட்டினார். பிற்பாடு நிறைய பேர் வந்தாங்களாம். நான் குமார கடவுளை காணாமல் அப்புறமா சாமியே சொன்னாராம், நான் தான் குமார கடவுள் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்தார். அவர் குழி உள்ள போகும்போது என்ன சொன்னார், முருகனை பார்த்து வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு அப்புறமா திண்ணையில் வந்து சொன்ன உடனே தான் முருகனை தரிசித்தவர். அப்படி வாழ்ந்தவர். இளமை காலத்திலே ஒரு காலத்தில் அவருடைய பயிர்கள்லாம் செய்கிற இடத்துல போகிறாரு. அவர் காலில் சின்ன முள் குத்திடுச்சு. முள் குத்தின உடனே பக்கத்துலேயே இருக்கிற அப்போல்லாம் ஆச்சாரியக்கிட்ட போய் புல் எடுப்பாங்க. அந்த முள்ளை எடுக்கும்போது ரொம்ப வலி. நாம் என்ன பண்ணுவோம், சரி முள்ளுனா எடுப்பவரானு. அவர் சுவாமி என்ன நினைக்கிறாரு, வெளியில் இருந்து குத்திய முள்ளை எடுக்கும்போதே இவ்வளவு வலி அளிக்கிறதே,
நம்ம உடம்புக்குள்ளே உயிராக இருக்கிறான் இறைவன். உயிருக்கு உயிர் உள்ளே இருக்குது. ஒரு காலத்தில் யமன் இந்த உயிரை எடுப்பானே, வெளியிலேருந்து குத்துகிற முள்ளை எடுக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டம்னா உயிரை ஒரு நாள் எடுப்பானே, அப்போ எவ்வளவு துன்பம் வரும்னு சுவாமி நினச்சாங்களாம். அடுத்த நாள் ஒரு ஆச்சாரிகிட்ட சொல்லி, என்னுடைய பக்தனுக்கு பாதரட்சை கால் இது மரத்தினாலே செய்த கால் பாதரட்சை கொடுத்தாராம். ஐயோ, ஆண்டவன் எனக்காக போய் சொல்லி என் காலில் முள்ளு குத்தக்கூடாதுன்னு பாதரட்சை சொன்னார். அப்படி அருள் பெற்றவர் முருகப்பெருமான். திருவருள் முழுவதும் பெற்றவர். அவர் இளமை காலத்திலிருந்து முருகனிடம் ஆறாத காதல். 6666 பாடல்கள் பாடினார். எல்லாம் 6 அவர் முருகப்பெருமானை தவிர வேறு யாரையும் பாட மாட்டார். அருணகிரி பெருமான் ஆடும் பரிவேல் அணிசேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தினம் 100 பாட்டு 10 பாட்டு அப்படி பாடி தான் சாப்பிடுவாராம். அவங்க ஆகாரத்திலே நியதி உடையவர்கள். மதுரையிலே காளியம்மாள் என்பவரை திருமணம் செய்து 3 குழந்தைகள் பெறும். முதல் குமரதாச குழந்தை, பெண் குழந்தை ஒன்று பிறந்து ஓயாமல் அழுதுகினே இருந்துதான். அந்த அம்மா சொன்னாங்க, காளியம்மா, குழந்தை அழுவது, கொஞ்சம் திருநீர், நான் இப்போ யாருக்கும் திருநீர் கொடுக்க மாட்டேன்னாராம். சாமியே வந்து திருநீர் கொடுத்து குழந்தையை நலமாக்கியது. அவ்வளவு தெய்வீக ஆற்றல் பெற்றவர்கள். வாரியார் சுவாமிகள் சிறு வயதிலே அவங்க வீணை கற்றுக்கொண்டிருக்காங்க. தென்மடம் வரதாச்சாரிகள். அப்பொழுது 24 வயசு அந்த சாமிக்கு. அங்கே நம்புளையூர் வீட்டிலே அசோக சாலவாசம் என்ற நூலை சுவாமி வந்து வெளியிடுகிறார்கள். நிறைய பேர் அப்போ இருந்த பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் வந்து உட்கார்ந்து பிரசங்கம் கேட்குறாங்களாம். அப்போ அவங்க பக்கத்தில் அவங்க அம்மா சொன்னாங்களாம், இங்கே ஒரு பெரிய ஞானி வந்திருக்கிறார்கள், வாங்க பார்க்கலாம்னார். நான் ஜென்மாந்தரத்திலே செய்த புண்ணியம், அந்த பாம்பன் சுவாமிகளே அன்றைக்கி நேரிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது, பெரு வாய்ப்பு கிடைத்தது. சுவாமிகளை எப்படி இருந்தாருன்னா, கைலாய மலையிலே சுவாமி அந்த வாகீசர் மாதிரி அவ்வளோ ஞான தபோதனராக இருந்தார். வெள்ளை வெளியேன்னு தாடியாம். அப்பொழுது எனக்கு பாம்பன் சுவாமியுடைய பெருமை எனக்கு தெரியாமல் போய்விட்டது. அசோக சாலவாசம் என்ற நூல் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அங்கு அவர் பேசுகின்ற பேச்சை கேட்டு ரசிப்பவர்களை நான் ரசித்தேனே தவிர சுவாமியினுடைய பெருமை தெரியாமல் விட்டுவிட்டேன். தெரிந்திருந்தால் அன்றைக்கே அவர்கள் காலை பற்றி கொண்டு பிறவி பிணிக்கு தேடியிருப்பேன். பிற்காலத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நிறைய நூல்கள் படித்து விட்டேன், ஆனால் பாம்பன் சுவாமிகள் நூலை படித்தவுடன் தான் எனக்கு ஸ்திர புத்தி வந்ததுங்கிறார். இதுதான் பரம்பொருள், இதுதான் உண்மை என்று அவங்க தகராலய ரகசியம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார்கள். இறைவன் நம்முடைய இருதயஸ்தானம், அதில் 4 அறைகள், அந்த 4 அறைகளில் ஒரு வெற்றிடம், அங்கு ஒரு ஒளி அசைந்து கொண்டே இருக்கிறது. அந்த தகராறு, அதற்கு உள்ளே இறைவன் இருக்கிறார், உயிருக்கு உயிராக. அதை வாரியார் சாமி சொல்லுவார், காரை டிரைவர் செலுத்துகிறார், டிரைவரை அவர் இஷ்டத்துக்கு போக மாட்டார், முதலாளி செலுத்துவார். இந்த உடம்பை உயிர் நடத்துகிறது, உயிரை இறைவன் நடத்துகிறான்ன்றார். அப்படி பாம்பன் சுவாமிகள் வந்து அனுபவம். சிதம்பரத்துக்கு பக்கத்திலே திருநாரையூர் ஊரிலே அங்கே பிரசங்கம் செய்துவிட்டு ஒரு திண்ணையிலே சுவாமி படுத்து கொண்டிருந்தார்களாம். கனவிலே வயல் வழியிலே நடந்து போகிறார் வாரியார் சாமி. பாம்பன் சுவாமிகள் கைதட்டி கூப்பிட்டாராம், இங்கே வான்னு சொல்லி. சுவாமிகள் வாரியார் சாமியுடைய வழக்காதிலே சடகர மந்திரத்தை உபதேசித்தார்களாம் கனவில். வாரியார் சாமி ஒருத்தர், சாமி நீங்கள் முருகனை பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்டாராம். வாரியார் சாமி சொன்னார், முருகனை பார்த்தவரை நான் பார்த்துருக்கிறேன்னார். பாம்பன் சுவாமி முருகனை பார்த்தவர், அவர்கிட்ட உபதேசம் பெற்றார். வாரியாருக்கு அருணகிரி பெருமானும் உபதேசம் பண்ணியிருக்கிறார், கனவிலே வந்து காட்சி தந்திருக்கிறார். அருணகிரினார் தான் எனக்கு குரு என்று திருப்புகழ் தான் வழிநூலாக வேதமாக கருதுகிறார். பாம்பன் சுவாமியும் செய்ததுனாலே தன்னுடைய அவங்க எப்பவும் வயலூர் முருகன் உபாசன மூர்த்தி, மதுரையில் 1936 குண்டலம்லாம் பண்ணி சுவாமிக்கு கும்பாபிஷேகம் செய்து தொடர்ந்து வந்தார். தன் வீட்டிலே முருகப்பெருமானை இந்த உயரம் நம்ம தலைக்கு நேராக இருக்கிற அளவுக்கு உயரத்தில் வச்சுருப்பார். ஒரு பக்கம் பாம்பன் சாமியை, இன்னொரு பக்கம் அருணகிரி சுவாமி, நடுவில் முருகன் இருப்பார்.
நான் ரொம்ப தளர்ந்த பருவம், சாமி கொஞ்சம் மேலே இருக்குது, எடுத்து அபிஷேகம் பண்ணுறலாம் கஷ்டமாக இருக்கும். சாமி தன் கையை இப்படி வச்சு பார்ப்போச்சு. அப்போ அவர் அன்பர் கேட்டார், சுவாமி இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, சாமி உங்கள் லெவல்லையே வச்சுக்கலாமே, அப்படியே எடுத்து. இல்லைப்பா, சாமி அப்படி இருந்தால் அவருடைய திருவடியும் நம்முடைய தலையும் சரியாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் உயரமாக வச்சாராம். அவருக்கு சாமி திருவடியும் எனக்கு ஒன்றா இருக்குது. அர்ச்சனை பண்ணுவோம், இப்படி அர்ச்சனை பண்ணுவாரான். சாமி திருவடியும் என் தலையும் ஒன்றா இருக்கிற லெவலில் வச்சது. இப்படி பெரியவங்க தினமும் பூஜை. அதனாலே தன்னுடைய பூஜை அறையிலே ஒரு பக்கம் பாம்பன் சுவாமி, நடுவில் முருகன், இந்த பக்கம் அருணகிரி சாமி வச்சு தினமும் வழிபடுவ செய்வார்கள். அவங்க எத்தனையோ அற்புதங்கள் செய்திருக்கிறார்கள் மக்களிடையே. அவர் வரலாற்றில் நடந்த சில, அது பாரதம் மாதிரி சொல்ல வேண்டிய கதை சுருக்கமாக சொல்லும். திருநெல்வேலியிலே ஒரு அன்பர் வீட்டிலே இருக்கிறார். சுவாமிகள் சரியாக 12 மணிக்கு தான் சாப்பிடுவார். 11:45க்கும் சாப்பிட மாட்டார், 12:15க்கும் சாப்பிட மாட்டார். அங்கே ஒருத்தர் வீட்டிலே தங்கி இருந்தார்கள். சுவாமி 12 மணிக்கு அவங்க நிறைய தாளிக்க மாட்டாங்க, உப்பு சேர்த்துக்க மாட்டாங்க, பருப்பு சேர்த்து, அது என்னவோ பத்திய சாப்பாடு தான் சாப்பிடுவார். 12 மணிக்கு சாப்பிடுவார். அங்கே அந்த வீட்டு அம்மா அங்கே ஒரு சின்ன பையன் இருந்தார். சுவாமிக்கு எடுத்து அந்த தடுக்கு எடுத்து சொல்லுவார், உட்காந்து கீழே உட்காந்து தரையில் உட்காந்து சாப்பிடக்கூடாது, பூஜை ஜபம்லாம் கூட மனை போட்டு தான் சாப்பிடும். அந்த பையன் அந்த பாயை எடுத்து போட்டேன், அதுலேருந்து ஒரு மூட்டை பூச்சி போச்சு. சுவாமிகள் சொன்னார், தம்பி இந்த மூட்டை பூச்சி எடுத்து வெளியில் போட்டு. அவன் என்ன பண்ணிட்டான், நசுக்கிட்டான். சுவாமி துடிச்சு போயிட்டார். அவர் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே, மடவோய் ஒரு உயிரை கொன்றனையே எங்கனும் உய்தி பெறுவாய். சாமியினுடைய வார்த்தை, மடவோய் ஒரு உயிரை கொன்றனையே எங்கனும் உய்தி பெறுவாய். சுவாமி அவனை சொல்லிட்டு நேராக குளிக்க போயிட்டு திரும்ப வந்தார். சாமி சாப்பிடலையானார். இந்த வீட்டிலே ஒரு இழவு விழுந்து விட்டது. என்ன சாமி இழவை? ஆமாம், மூட்டை பூச்சியும் ஒரு உயிர் தானே. இந்த சின்ன பையனை அந்த மூட்டை பூச்சியை கொன்னுட்டான். இந்த வீட்டில் இறந்து விட்டதுனாலே நான் இன்று சாப்பிட மாட்டேன்னாராம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவார். 12 மணிக்கு இழவு விழுந்துருச்சா. அப்போ அந்த உயிர்களிடத்திலே இருக்கிற கருணை. வள்ளுவர் புலால் உண்ணக்கூடாதுன்னு எழுதுகிறாரு, கொல்லாமைன்னு ஒரு அதிகாரம் வச்சுருக்கிறார். நாமெல்லாம் சைவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி. என்னை அமெரிக்காவில் ஒரு வீட்டில் கிடங்க, நாங்கள்லாம் எங்கள் பையன்லாம் சிக்கன் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்களே சாமி, எப்படி நிறுத்துறது? அம்மா பழகிட்டால் தான் கஷ்டம். இப்போ நாங்கள்லாம் இளமையிலேருந்து இப்போ சைவமாக இருக்கிறதுனால எங்களுக்கு தோணலை, அது பழகிட்டால் சாப்பிட்றது நிறுத்துறது கஷ்டமாக, சைவமாக இருக்கிறது தான் நல்லது. வள்ளல் பெருமானார் சொல்லுகிறார், இறைவனை அடைவதற்கு திறவுகோல் ஜீவகாருண்யமாக. இறைவன் திருவுருளை பெறுவதற்கு எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. தன்னுயிரும் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்குமையா. பாம்பன் சுவாமி ஒரு மூட்டை பூச்சி செத்துக்கிறதுக்கு இழவு வந்துடுத்துன்னு சாப்பிடலையா. ஒரு உயிரை கொன்றனையே எங்கனும் உய்தி பெறுவாயின்னு சொன்னாராம். மலேசியாவில் சாமி போயிருந்தபோது ஒரு பெரிய தனவந்தர் பையன் சாமிக்கு வாரியாருக்கு கார் ஓட்டுறார். கை எல்லா விரல்லையும் ரொம்ப பெரிய பணக்கார். அவனுக்கு சாமிக்கிட்ட பேசணும்னு ஆசை, ஆனால் அச்சம். அப்படி இருமுறான் சாமிக்கிட்ட பேச. சாமியே கேட்டார், தம்பி என்ன வேணும்னு கேட்டார் வாரியார் சார். சுவாமி நீங்கள் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு. சாமி சிரிச்சிக்கின்னு நான் வெஜிடேரியன்னாரு. சாமி நீங்கள் வெஜிடேரியனா எப்படி இருக்க முடியுது? எங்களாலெல்லாம் இருக்கவே முடியாது. நாங்கள் தினம் ஒரு நாள் நான் காட்டுக்கு போனேன், எதுவுமே கிடைக்கல, பாம்பை சுட்டு தின்னு சாப்பிட்டேன்னா. ஐயா பாம்பு சாப்பிட்ட கோபம் வருவே ஐயா. எந்த உணவு நம்முடைய எண்ணங்களை மாற்றுமே ஐயா. சுவாமி என்வியில் தான் சுவாமி எனர்ஜி இருக்கும், நல்ல விட்டமின்லாம் நிறைய இருக்குது. சாமி சொன்னார், அப்பா நீ அந்தமான் போயிருக்கிறியான்னு கேட்டார். ஏன் சாமின்னார். அந்தமான் யானை வெஜிடேரியன். யானை ஒரு 20 பேருடைய மரம், பெரிய மரம் லாகுன்னு சொல்கிறாங்க, பெரிய லாகத்தை அது ஒரு தும்பிக்கையில் தூக்கின்னு போகும், அது வெஜிடேரியனு. குதிரை வெஜிடேரியனு, 60 மைல் வேகத்தில் 1 மணி நேரத்துக்கு தொடர்ந்து ஓட முடியும். அப்புறமா பசு வெஜிடேரியன். மாடாக உழைக்கிறாங்கிறாங்களே, மாடு உழைக்குதுன்னா அதுக்கு சக்தி இருந்தால் தானே உழைக்க முடியும், அது வெஜிடேரியன். அப்புறமா சொல்கிறாரு, கொன்றால் பாவம் தின்றால் போகும் சொல்கிறாங்களேன்னார். அது அர்த்தமே தப்பாக, யாரோ கொண்டுட்டாங்க நம்ம தின்னுட்டோம் அந்த அப்படி இல்லையா.
எந்த உயிரை நான் கொல்லுகிறேனோ அந்த உயிராக நான் பிறந்து, ஒரு உதாரணத்துக்கு கோழி நான் சாப்பிட்டேன்னு வச்சுங்க, நான் கோழியாக பிறக்கணும், அந்த கோழி மனுஷனாக பிறந்து என்னை தீத்தா போகும். கொன்றால் பாவம் தின்றால் போகும். கருட புராணத்திலே நரகலோகத்தில் தன்னுடைய சதையை வெட்டி கொடுப்பானாம். நீ ஒரு உயிரை கொண்டாந்து நம்ம கொன்றால் பாவம் தின்றால் போகும்னா நம்மளோட சதையை நம்ம சாப்பிட்டா தான் அந்த பாவம் போகும்னு கருட புராணத்தில் இருக்குதா. இன்னொன்று, சக்தி வருவது என்பதெல்லாம் இப்போ ஹார்ஸ் பவர் தானே சொல்கிறோம், டைகர் பவர்னால் சொல்கிறோம். ஹார்ஸ் பவர்னால் அப்போ ஹார்ஸுக்கு தானே சக்தி இருக்குது. பிற்பாடு சொன்னார், சைவ உணவிலே எல்லா விட்டமினும் இருக்கப்ப அது மட்டும் அல்ல, நம்முடைய பல்லு பாரு எல்லாம் தட்டப்பல்லாக இருக்கும். இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற நாய்க்கு பாருங்கள் கூர் பல் இருக்கும், சிங்கத்துக்கு கூர் பல் இருக்கும், நரிக்கு கூர் பல் இருக்கும். அந்த கூர் பல்லே நமக்கு கிடையாது. நம்ம பல்லுலாம் தட்டப்பல். யானைக்கு தட்டப்பல் தான் இருக்கும், குதிரைக்கு தட்டப்பல் தான், பசுவுக்கு தட்டப்பல் தான் இருக்கும். ஆனால் கூர்பல்லே கிடையாது. நம்ம பல்லே சொல்லுதே, நம்ம இது அவனே சொல்கிறான் அந்நிய பதார்த்தங்கிறான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அமாவாசைக்கு தனியாக ஒரு பாத்திரம், புரட்டாசி மாதத்துக்கு ஒரு பாத்திரம் தனித்தனியாக வச்சுப்பாங்க. வயிறு ஒன்று தானே, தனித்தனி வயிறாக இருக்குது. வள்ளுவர் சொல்கிறாரு, இது என்ன உயிர்களெல்லாம் இறந்தால் மயானத்தில் போடுவாங்க, இது என்ன மற்ற உயிர்களெல்லாம் கொள்கிற மயானமாக புண்ணை சாப்பிடுகிறீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடணும். நம்ம எந்த உயிரும், அந்த பூச்சி இறந்ததுக்கு இழவு விழுந்துடுச்சுன்னார். ஆகையினாலே பாம்பன் சுவாமி அவ்வளவு கருணை உள்ளம். இன்னொன்று, சத்தியம் வதான்னு வேதம் சொல்லுது, சத்தியத்தை பேசு. வள்ளுவர் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரண்பெற செய்யாமை செய்யாமை நன்று. வள்ளல் பெருமான் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். நம்முடைய பரிகால ஸ்தல இணையதள அத்தனை அடியார்களிடம் திருவடிகளில் வணங்கி கேட்டுக்கிறோம். உங்களை சைவமாக இருக்கிற சொல்கிறோம், முடிஞ்சலாலும் பரவாயில்ல, ஆனால் பொய் சொல்லாமல் இருக்கலாமே. இதுதான் பழகிட்டுட்டோம். பொய்யை சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் இறைவன் திருவருளை பெற முடியாது. பொய்யுள்ள நெஞ்சில் போகாண்டி. வாரியாருடைய நான் போன இதில் சொல்லும்போது சொல்லியிருந்தேன். வாரியார் இப்போ 10 வயசு சின்ன பையனாக இருக்கிறாரு. புது வேஷ்டி பொங்கலுக்கு கட்டியிருக்கிறாங்க. அவங்க தாயார் உரலில் இடித்து கொடுத்துட்டு காலையில் அன்னம் பரிமாறுகிறார்கள். இலை போட்டு சாப்பாடு போடுறாங்க. அந்த இடம்லாம் தூசியாக இருக்குது, புது வேஷ்டி அழுக்கூடாதுன்னு மடக்கி உட்கார்றார். அவங்க கனகவல்லி அம்மையார் பேசுகிறோம், அப்போ இந்த அழுக்கான இடத்துல உட்காரத்துக்கு நீ கூச்சப்படுற, உன்னுடைய மனசு அழுக்காக இருந்தால் முருகன் உன் உள்ளத்தில் இருக்க மாட்டார். அதனால் அப்போ மனசு சுத்தமாக இருக்கணும், என்ன வேணும், பொய் சொல்லக்கூடாதுன்னு. அதை தான் வள்ளுவர் சொல்கிறார், புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். பொய் பேசினா அந்த உள்ள சுத்தம் இல்லை. ஆகையினாலே எங்கள் அம்மா எனக்கு 10 வயசில் சொன்னாங்க பொய் சொல்லக்கூடாது. எனக்கு இப்பொழுது வயது 77 ஆகிறது. ஆஸ்திய சமாதத்தில் பேசுவேன். இன்று வரை நான் பொய் பேசியதில்லை. பொய் பேசினால் இறைவன் திருவருளை பெற முடியாது. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. பொய் சொல்லாமல் இருந்தால்தான் இறைவன் திருவருளை பெற முடியும். அந்த பாம்பன் சுவாமி வரலாற்றிலே அங்கமுத்து பிள்ளை என்று அவர் நண்பர், அவர்கிட்ட சொல்கிறார், அங்கமுத்து நான் நாளைக்கு பழனி போய் தரிசனம் பண்ண போகிறேன், சுவாமி பழனி ஆண்டவர். என்ன பழனி ஆண்டவர் உத்தரவு கொடுத்தாரா? ஆம்னு சொன்னார். சுவாமிகள் தினந்தோறும் பிரதோஷ நேரம் மாலை நேரத்திலே நிஷ்டையிலே இருப்பார்கள். அதுபோல் அந்த பிரதோஷ நேரத்திலே சுவாமி நிஷ்டையில் இருக்கும்போது ஒரு கரிய பெரிய உருவம் வந்ததாம். சுவாமி அந்த உருவத்தை பார்க்க அச்சப்பட்டு கண்ணை மறைத்து கொண்டார்கள். அடே பழனி ஆண்டவர் உத்தரவா என்று நண்பர் கேட்டதுக்கு உத்தரவுன்னு சொன்னியே, பழனி ஆண்டவர் உத்தரவா? இப்போது பழனிக்கு போகின்ற மாதிரி ரயில் வசதியோ பஸ் வசதியோ வாகனம் நடந்து தான் போகணும், இல்லை மெயில் வண்டியில் போகணும். அவ்வளோ கஷ்டமான பிரயாணம் எடுத்துக்கிறீரே நண்பர் கேட்டார். பழனி ஆண்டவர் உத்தரவானா? அப்போ ஆம். அவர் சொன்னார், ஆண்டவனே நான் பொன்னும் பொருளும் வேண்டி சொல்லவில்லை, உன் அருளுக்கு அல்லவா நான் பொய் சொன்னேன். என் அருளை கூட பொய் சொல்லித்தான் பெற வேண்டுமா? சொல், நான் சொல்வது வரை சொல். பழனி ஆண்டவர் உத்தரவு கொடுக்கின்ற வரை பழனி மலைக்கு நான் வரமாட்டேன். சுவாமிகள் 80 ஆண்டு காலம் நில உலகிலே வாழ்ந்தார்கள். 6666 பாடல்கள் பாடினார்கள்.
தினந்தோறும் பூஜையிலே கண்ணீர் விட்டு அழுவாராம். தென்பழனி ஆண்டவா உத்தரவு கொடு, உத்தரவு கொடு, உத்தரவு கொடுன்னு கேட்டாராம். சுவாமி சித்தி ஆகின்றவரை உத்தரவே கிடைக்கல. பாம்பன் சுவாமிகள் காசிக்கு போனாங்க, ராமேஸ்வரம் போனார்கள், காஞ்சிபுரம் சென்றார்கள், பல பல கஷேத்திரம் போனார்கள். சுவாமி சித்தி அடைகின்றவரை பழனியே தரிசிக்கல. ஒரே ஒரு பொய் சொன்னதற்காக பாம்பன் சுவாமி பழனி தரிசனமே கிடைக்கலையாம். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவொற்றியூரிலே உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சத்தியம் செய்தார். அந்த சத்தியத்தை மீறி காலடி எடுத்து வைத்தார். 2 கண்ணும் போயிடுச்சு. திருவொற்றியூருக்கு பார்த்தா காலடிப்பேட்டைன்னு உண்டு. அந்த சத்தியத்தை மீறினதுனால 2 கண்ணும் போயிடுச்சான். வாரியார் சாமி கேட்குறாரு, சுந்தரமூர்த்தி நாயனார் தம்பிரான் தோழர் சத்தியத்தை மீறினதுக்காக அவர் கண்ணு போயிடுச்சு. பாம்பன் சுவாமி ஒரே ஒரு பொய் சொன்னதற்காக பழனி தரிசனமே கிடைக்கல. நாமெல்லாம் இவ்வளோ பொய் பேசுகிறோமே, நமக்கு ஏன் தண்டிக்கலைன்னு வாரியார் ஒரு வினா போடுறார். அப்போ வாரியார் சாமியே சொல்கிறார், பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த மாணவனுக்கு தான் ஏன்டா ஹோம்ஒர்க் பண்ணல, ஏன் யூனிஃபார்ம் போடல, ஏன் கணக்கு சரியாக செய்யலைன்னு கேட்பார். தெருவுரை போகிற பிள்ளை ஆசிரியர் கேட்பார். அவங்களெல்லாம் அட்மிஷன் வாங்கிட்டாங்களாம் ஆன்மீகத்தில். அதுபோல் நல்ல இந்த பரிகார ஸ்தலம் இந்த மாதிரி நல்ல சத்சங்கத்திலே சேர்ந்து நாம் ஆண்டவன்கிட்ட அட்மிஷன் வாங்கிடணுமா. நாம் தெருவில் போகிற பிள்ளையாக இருக்கிறோம், சாமி கண்டுக்காமல் இருக்கிறாரோம். உங்களெல்லாம் நான் வணக்கத்தோடு சொல்கிறேன், பொய் சொல்லாதீர்கள். பொய் சொன்னால் இறைவன் திருவருளை பெற முடியாது. பாம்பன் சுவாமிகள் அதில் ரொம்ப சச்சிதானந்தம் பிள்ளைன்னு இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, சாமி நீங்கள் உங்கள் வரலாறை எழுதுங்க, ஏன்னா உங்களுக்கு பின்னாடி பெரிய பெரிய வரலாறுலாம் பொய் கலந்துருதுன்னே சாமி சொல்கிறாங்க. ஆகையினாலே உங்கள் வரலாறு அப்போ அவர் சொன்னால் நான் எழுதுகிறேன், ஆனால் என் காலத்துக்கு அப்புறம்தான் அதை பிரித்து படிக்கணும்னாராம். அவங்க இன்றும் நமக்கு திருவான்மியூரில் சித்தி அடைந்தார்கள். 1929 அவருடைய நண்பர் ஜோதிடர் தான் அந்த இடத்தெல்லாம் பார்த்து திருவான்மியூரில் வைத்து இன்றும் பல பல முருகனடியார்களுக்கெல்லாம் அருள் செய்து வருகிறார். அவர் பாரிஸில் நம்மளுடைய தம்புச்செட்டி தெருவில் குதிரை வண்டியில் போயிருந்தார். குதிரை வண்டியில் ஒரு கல் பட்டு கீழே விழுந்துருச்சு, கொடை கவுந்துருச்சு. சாமி மேரில் விழுந்து, சாமி பருப்பு புரோட்டீன் எதுவும் கிடையாது, வெறும் உப்பு இல்லாமல் சாப்பிட, அவர்களுடைய கால் எலும்பு முறிந்து விட்டது. சென்னை ஜிஹெச்சிலே 10ஆம் நம்பர் வார்டுன்னு எனக்கு நினைவு. அங்கே இப்போ ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியில் இன்றும் பாம்பன் சுவாமி படுத்திருந்த இடம் இருக்கிறது. முட்டி எலும்பு உடைந்து விட்டது, காலை எடுத்துடணும்னு சொல்கிறாங்களாம். சுவாமி கண்ணீர் விட்டு அழுதாராம், முருகா என் காலை எடுத்துட்டா எனக்கு ஒன்றும் இல்லை, உன் கோயிலை வலம் வர முடியாது. கேட்பவர்கள் என்ன சொல்லுவாங்க, காலமெல்லாம் முருகனை கும்பிட்டார், காலை உடைச்சிட்டோம். நானிலத்தோர் முன்னே நலனிழந்து நின்றால் என்னை இயேசுவர் என்று எண்ணாதே, உன்னையும் இயேசுவர். உன்னை சுற்றி வர கால் இல்லையே சுவாமி, காலை எடுத்துடணுங்கிறாங்களேன்னு அவங்க அன்பர்கள்லாம் சுவாமிகளுடைய சண்முக கவசம் நூலை பாடினார்கள். அன்று இரவெல்லாம் சுவாமி இருந்தார். வானத்திலே பெரிய மயில் சின்ன மயில் தெரிந்ததாம், வேல் 2 வைத்து கட்டுவது போல இருந்ததாம். 10 பேர் சாமி தூக்கின்னு போனாங்க. சாமி அடுத்த நாள் நடந்து போகிறார். இப்போ திருவான்மியூரில் அவங்க உடைஞ்ச காதமும் சரி சேர்ந்ததும் இறைவன் அருளாலே கால் நலம் பெற்றார். முருகப்பெருமானை கனவிலும் நனவிலும் தரிசித்தவர், சந்தேகப்படக்கூடாது. இன்றைக்கும் திருவான்மியூரில் போனால் நினைத்த காரியம் நடக்கும் நிச்சயமாக. நான் வாரியார் சுவாமி சொல்லி பல பேர் அங்கே பாம்பன் சுவாமியுடைய பௌர்ணமி போது இப்பொழுதுதான் அவங்க குரு பூஜை முடிஞ்சது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றும் அருள் பெறுகிறார்கள். அவர் சொன்னார், என்னுடைய ஆன்மா இங்கு 500 ஆண்டு இருக்குமா. திருவான்மியூரிலே சென்னையில் இருக்கிறவர்கள் முருகனிடம் அங்கே அவர் என்ன எழுதியிருக்கிறார்னா, முருகா என்னை கைவிட்டாலும் கைவிடு, என்னை நம்பி வந்தவர்களை கைவிடாதே என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய வங்கியிலே பணிபுரிந்தவர்கள் மவுண்ட் ரோட் பிரான்ச்சில் வங்கியில் இருந்தாங்க அந்த அம்மா. அவங்க ஒரு டாக்குமெண்ட்டு, முக்கியமான வீடு டாக்குமெண்ட்டு, ஒரு டாக்டருடைய நாங்கள் லோன் கொடுத்துருந்தோம். லோன் கொடுக்க அந்த ஒரிஜினல் பத்திரம்லாம் எங்ககிட்ட இருக்கும். அவர் லோன் கட்டிவிட்டார் டாக்டர். அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு காணாமல் போயிடுச்சு. பிரான்ச்சு ஷிஃப்டிங்கில் இந்த அம்மா கையெழுத்து போட்டு வாங்கினதா எழுதியிருக்குது.
அந்த அம்மா 6 மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறாங்க. இது பெரிய பிளாக் மார்க்கு. அவர் வந்து நீங்கள் என்னோடய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடுக்கலன்னா நான் கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்கிறார். அந்த அம்மா அழுதாங்க. நான் ரிட்டையர் ஆகிற போகிறதுல நான் கோடம்பாக்கம் பிரான்ச்சில் வேலை பார்த்துன்னு இருந்தேன். அந்த அம்மா என்கிட்ட, அம்மா கவலைப்படாதீங்க, பாம்பன் சுவாமி நாங்களும் தேடணும், எங்கள் ஜிஎம் எல்லோரும் அந்த பேங்கையே வலை போட்டு ஜல்லடை போட்டு தேடணும், கிடைக்கல, எங்கேயோ மாறும்போது போயிடுச்சு. அம்மா கவலைப்படாதீங்க, நீங்கள் பாம்பன் சுவாமி கோயிலுக்கு போங்க, திருவான்மையூர். நீங்கள் சாமிக்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்ல வேண்டாம், அவருக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் சும்மா போய் அந்த மாலையிலே சண்முக பாராயணம் அதில் கலந்துக்கோங்க. அவங்க சனிக்கிழமை போனாங்க, திங்கக்கிழமை பிரான்ச்சை திறந்துட்டு அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் எடுத்தால் அது கீழவே அந்த டாக்குமெண்ட் இருந்தான். அந்த அம்மா யாருக்கும் முதல்ல எனக்கு சாமி பாம்பன் சாமி கோயில் போய் எனக்கு இந்த டாக்குமெண்ட் கிடச்சது, இல்லாட்டி எனக்கு வேலையில் பெரிய பிளாக் மார்க்கு, பென்ஷன் வராது, ரொம்ப கஷ்டம் சாமி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே போல் இந்தியன் பேங்க்கில் திருமணமாகி 14 ஆண்டு எங்ககிட்ட இந்த ஜொல்லெல்லாம் வைப்பாங்க, அந்த சேஃப்டிக்கு வருவாங்க தான். அந்த அம்மா என்ன, நான் வாரியார் குடும்பம்னு தெரிஞ்சு, எங்கள் பிள்ளைக்கு குழந்தை இல்லைங்க, என்ன பண்ணுறது, எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது, இந்தியன் பேங்க்கில் ஏஜிஎம்மாக இருக்கிறாரு மாப்பிள்ளை என்ன. அந்த அம்மா நான் அந்த ரூமில் இருக்கும்போது, அம்மா நீ கவலைப்படாதம்மா, பாம்பன் சாமி கோயில் போய் முருகன் குழந்தையாக இருப்பார், மயில் மேலே குழந்தை, ஏன்னா பாம்பன் சுவாமிக்கு குழந்தையாக தான் காட்சி கொடுத்தார், நீ அந்த முருகனை வேண்டிக்கமான்னார். அவங்க அது மாதிரி அந்த பாம்பன் சாமிக்கு அவங்க வேண்டிக்கினாங்களாம் முருகன் காலில், சாமி எனக்கு பேர குழந்தை போனால் உனக்கு தங்க கொலுசு போடுறேன்னு வேண்டி, அதுபடி அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவங்க தங்க கொலுசு போட்டார். இதெல்லாம் அண்மை காலத்தில் நடந்த உண்மை நிகழ்ச்சிகள். அது அவரும் அண்மை காலத்தில் வாழ்ந்த உண்மை ஞானிகள். சண்முக கவசம், பகை கடிதல், குமாரஸ்தவம் எனக்கு வாரியார் சாமி உபதேசம் பண்ணாங்க முருகன். அவங்க 108 அஷ்டோத்திர மந்திரம் சொல்லுவாங்க. அப்போ எனக்கு சாமி சொன்னாங்க, அப்பா நீ முருகனுக்கு குமாரஸ்தம் 44 வரி குமாரஸ்த அர்ச்சனை பண்ண, அது ரொம்ப சிறப்புன்னார். ஓம் சண்முகபதையே நமோன்னமே, ஓம் சண்மதபதையேன்னு வரும். மிக உயர்ந்த ஞானி, அண்மை காலத்திலே வாழ்ந்தவர்கள், முருகனை தரித்தவர்கள், சென்னையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பாக்கியம் பண்ணவர்கள். திருவான்மியூரிலே கலாட்சேத்ராக்கு பக்கத்திலே பாம்பன் சுவாமியுடைய திருக்கோயில் இருக்கிறது. கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும், சத்தியம் சத்தியம். வாரியார் சுவாமி ஒவ்வொரு ஆண்டு விழாவிலே அங்கே நடந்தே போவாராம். திருவான்மியூருக்கு திஜார்வேட்டில் நடந்தே போவார். அப்போ டி நகரே இல்லையா, எல்லாம் வெத்தலை தோட்டமாக இருக்கும். நான் நடந்தே போவோம்பா, வெடிகாலம் பேசிட்டு வருவேன், அங்கேருந்து நடந்தே வருவாராம். வாரியார் சுவாமி சொல்லி இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கின்றது. 2வது அருணகிரிநாதர் என்று சொல்லக்கூடிய பாம்பன் சுவாமிகள் உண்மை ஞானி, மக்கள் அனைவருக்கும் உங்கள் குறை தீர்க்கின்ற ஒரு பொக்கிஷமாக ஞானிய 500 ஆண்டு அவர் ஆத்மா இருக்குமா. பாம்பன் சுவாமி கோயிலுக்கு சென்று வாருங்கள். இப்பொழுது நிறைய அன்பர்கள் 10,000 15,000 பேர் பௌர்ணமியில் வந்து சேவித்து அருள் பெறுகிறார்கள். இந்த பரிகாரஸ்தல இணையதள நேயர்கள் அனைவர் திருவடிகளிலும் முடிந்தபோது சென்னைக்கு, வெளியூரில் இருக்கிற சென்னைக்கு வந்தால் அவசியம் பாம்பன் சுவாமி கோயிலுக்கு சென்று நல்ல கதி பெறுங்கள். மீண்டும் பிறவாத தன்மையை தரக்கூடிய சுவாமியை எதுக்குமே பரிந்துரை வேணும். பாம்பன் சாமி கோயிலுக்கு போனீங்கன்னா முருகன்கிட்ட நமக்காக பரிந்துரை செய்வார். அந்த பெரிய மகா ஞானி அவர்கள் எழுதிய நூல்கள்லாம் கடினமாக இருந்தாலும், வாரியார் சுவாமி எழுதுகிறார், நான் பல நூல்கள் படித்தாலும் பாம்பன் சுவாமிகளின் நூல்களை படித்து தான் எனக்கு ஸ்திர புத்தி வந்தது என்று வாரியார் சாமி சொல்கிறார். அப்படிப்பட்ட மகானுபாவன். அவருடைய முருகன் திருவருளாலே அவருக்கு கால் சரியானது. இந்த கலியுகத்திலே முருகனை நேருக்கு நேராக சந்தித்த அந்த மகானுடைய அதிஷ்டானத்தில் எல்லோரும் வந்து முருகன் திருவருளை பெற வேண்டும் என்று இதன் மூலமாக உங்களை கேட்டுக்கொண்டு, வாழ்க வாழ்க முருகன் திருவடி வாழ்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பாம்பன் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.